ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் சேனல். இன்றைக்கி விளை மீன் சொல்கிறேன். இந்த மீன் எப்படி குழம்பு வைக்குதுன்றதை இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்ன்றதை காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், புளிக்கரைசல், மிளகாத்தூள், பூண்டு சும்மா இப்படி தட்டி போட்டது, கட் பண்ணுற இல்லை, சும்மா தட்டி போடுறது. காஞ்ச மிளகாய் வந்து பச்சை மிளகாயை விட இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டு சமைச்சு பாருங்கள், டிஃப்ரெண்டான டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள், கருவேப்பிலை. நான் இன்றைக்கு கொத்தமல்லி லீவ்ஸ் போடாமல் மின்ட்டு மின்ட்டு லீவ்ஸ் போடுறேன். அது இன்றைக்கு இது வந்து போடால் ஒரு டிஃப்ரெண்டான கறி சமைச்சு இறக்கும் பொழுது இதை போடைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். மற்றது தாளிக்க தேவையான எல்லாமே கால் டீஸ்பூன் வெந்தயம், கடுகு, மிளகு, பெருஞ்சீரகம் தாளிக்க தேவையானது. சரி, இப்போ வாங்க எப்படி குழம்பு வைக்கலாம்ன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஓகே, எண்ணெய் சூடாயிட்டுது. சூடானதும் இந்த தாளிக்கு தேவையானதை இதெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். கடுகு வெடித்த உடனே போட வேண்டிய வெங்காயம், இப்போ காஞ்ச மிளகாய் போடலாம். இது உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காஞ்ச மிளகாய் போட்டு குழம்பு வச்சு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டு, இவ்வளோ வதங்கட்டும். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. இப்போ தக்காளியை சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அந்த வதங்கி வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கு பிறகு தான் நாங்கள் போட வேண்டிய மிளகாத்தூளை போடுவோம். மேஷ் ஆனதான் கறியும் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள். நல்லா இங்கே பாருங்கள், மேஷ் ஆகிட்டுது. இப்போ எடுத்து வச்சுருக்கு இந்த புளிக்கரைசலை இதில் ஊற்றிடலாம். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த புளியும் இந்த மிளகாத்தூள் நல்லா அவிஞ்சு இந்த மணம் போகும் வரைக்கும் பாருங்கள். நல்லா கிண்டி விடுங்க. இப்படி கிண்டி விட்டுட்டு தூள் வாசனை போகும். தூள் வாசனை இந்த புளி நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு,
லேசாக கிண்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த மிளகாத்தூள் ஒரு அவியும் வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் வந்து லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கும் வரைக்கும் இந்த மீனை சுத்தம் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குது. இப்போ இந்த குழம்புல இப்போ பாதி குழம்பு இப்போ கொதிச்சு வந்து கொண்டு இருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ அந்த வெட்டி வச்சுருக்கிற மீனை அதில் போடலாம். பாருங்கள் கொதிச்சு வந்துட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க மீனை இதில் போட்டலாம். மீனை போட்டுட்டு அந்த போட்ட உடனே கொஞ்சம் கிண்டி விடுங்க. அதுக்கு பிறகு அடிக்கடி கிண்டக்கூடாது, மீன் உடைஞ்சு போயிடும். எல்லாம் அப்படி எல்லாம் கிண்டி விட்டுட்டு அடிக்கடி கிண்டக்கூடாது. திருப்பி இன்னொரு களியிட போட மூடலாம். ஒரு கன நேரம் இல்லை, ஒரு 5 to 7 மினிட்ஸ் அதுக்குள்ளே வெந்தால் காணும். அதுக்குள்ளே மீனும் அவிஞ்சிடும். மூடியப்போடு மூடலாம். ஒரு 7 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. நல்லா வந்திருக்கு. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் திக்காக வந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற இந்த மீன் லீஃபை போடலாம். இந்த மீன் லீஃப் நான் திருப்பி சொல்கிறேன், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா நல்ல டேஸ்ட்டாக வந்துடுது. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்லணுமென்ட்டு சொல்கிறேன். செய்து பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசனை வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் பண்ணுற ரெசிபி நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.